கட்டடம் சரிந்து விழுந்ததில் பல மாணவர்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்து போன சம்பவம்தான் மொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளது. கண் கலங்கியபடியே மீட்பு படையினர் மாணவர்களின் உடல் பாகங்களை தனித்தனியே மீட்டு வரும் காட்சிகள் சொல்லி மீளா துயரம்தான். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள சிடோயர்ஜோ நகரில் அல் கோசினி இஸ்லாமிய உறைவிட பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமானதால் பழைய 2 மாடி கட்டிடத்தில் அனுமதியின்றி கூடுதலாக சில தளங்கள் கட்டப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்குள்ள மாணவர்கள் வழக்கம் போல தொழுகையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென கூடுதல் தளங்களின் பாரம் தாங்காமல் அந்த அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்து தரைமட்டமானது. அங்கு தொழுகையில் ஈடுபட்டிருந்த பச்சிளம் மாணவர்கள் அனைவரும் இடுபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட அடுத்த சில நொடிகளில் விரைந்து வந்த மீட்பு படையினர் இடிபாடுகளில் சிக்கிய மாணவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் இதுவரை 90க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். மேலும் 65 மாணவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிருடன் புதைந்திருக்கலாம் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு கனரக இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. அதே சமயம் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள மாணவர்களுக்கு குழாய்கள் மூலம் ஆக்சிஜன் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. மீட்பு பணிகள் முடிந்த பிறகே எவ்வளவு மாணவர்கள் பலியாகியுள்ளனர் என்ற விவரம் தெரியவரும் என போலீசார் கூறியிருந்தனர். இந்த நிலையில் 1 வார காலமாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் மீட்பு படையினர் 80% இடிபாடுகளை அகற்றப்பட்டுள்ளதாகவும் இதில் பல மாணவர்கள் உடல்கள் மற்றும் உடல் பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் இதுவரை 50 பேர் இறந்துவிட்டதாகவும் 4 பேரின் உடல் பாகங்கள் கிடைத்துள்ளதால் பலி எண்ணிக்கை 54ஆக உயரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து பேசிய மீட்பு படையின் மூத்த அதிகாரி ஒருவர் அல் கோசினி பள்ளியின் அடித்தளத்தால் தாங்க முடியாத அளவுக்கு மேல்தளங்களில் கட்டுமான பணிகள் நடந்ததே பள்ளி கட்டடம் இடிந்து விழ காரணம் என தெரிவித்தார். ஒரே இடத்தில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இடிபாடுகளில் சிக்கி பலியான சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.